ஏன் என்னோட சொந்த ஊர் ஆம்பூர். ஸோ நான் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். இந்த டோக்கன் வாங்குறதுல ஒரு சுயநலம் இருக்குது. எனக்கு குரான் வேணுங்கிறது ஒரு சுயநலம். ஸோ என்னோட கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆம்பூர் முஸ்லீம் மக்கள் அதிகம் வாழ்கிற இடம். அந்த சூழ்நிலையில் தான் வளர்ந்தேன். அப்போ எனக்கு அது ஒரு மதம், அவ்வளோதான். என்னோட வாலிப வயசில் அந்த மாதிரி. அதை தாண்டி வரும்போது இஸ்லாமுங்கிறது மதத்தை தாண்டி அது ஒரு வாழ்க்கை முறை. அது தொழுகையாகட்டும், வணிகம் பண்ணும்போது எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற அந்த நெறிமுறையாகட்டும், எனக்கு அது ஒரு வாழ்க்கை முறையாக புரிஞ்சது. காலப்போக்கில் இன்றைய சூழ்நிலையில் சமூகத்தின் பார்வையில் இப்போ நான் இந்து, கிறிஸ்துவர் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க. முஸ்லீம் மட்டும்தான் முஸ்லீம், நான் நல்லவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. என்னோட அனுபவத்தில் இல்லை ஞானத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு இயக்கமாக, ஒரு அமைப்பாக நீங்கள் எப்படி இந்த ஒரு சமூக அழுத்தத்தை பார்க்குறீங்க? இதை களைவதற்கு இல்லை உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை முறையை, நெறிமுறையை முன்னேற்றத்திற்கு ஒரு சமூக அமைப்பாக நீங்கள் என்ன மாதிரியான செயல் திட்டங்களாக வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் நாங்கள் நல்லவங்க தான், கெட்டவங்க இல்லை அப்படின்னு தங்களை பற்றி நற்சான்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. வேறு எந்த சமுதாயத்துக்கும் இப்படி ஒரு நெருக்கடி ஏற்படவே இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறோம். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கிற. ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் எங்கள் ஊரில் பெரும் பிரச்சனைகளை டெய்லி அதுலேயும் பெருநகரங்கள்ல இருந்து சிறுநகரங்கள் வரை, நாட்டின் குக்கிராமங்கள்ல இருந்து பெரிய இடங்கள் வரை, அத்தனை இடங்களிலும் ஒவ்வொரு நேரத்திலையும் நான் நல்லவன் தான், கெட்டவன் இல்லை, குறிப்பாக நான் தீவிரவாதி இல்லை என்பதை இங்கே கூட பாருங்க, நாங்கள் இன்றைய உங்களுக்கு வழங்கி இருக்கிற தலைப்பினுடைய நோக்கமும் கூட நம்ம ஊரில் ஏற்பட்டிருக்கிற அந்த அழுத்தத்தின் வெளிப்பாடு தான். இங்கே அந்த அழுத்தம் இல்லை உங்களுக்கு. இங்கே அந்த மாதிரி இங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவதற்குரிய வாய்ப்பு வசதி இல்லாத ஒரு தேசத்தில் இருக்கிறோம். இங்கே அந்த சூழல் இல்லை. ஆனால் ஊரிலே எழுந்திருக்கிற சூழல் இந்த தலைப்பை கொடுக்குமாறு எங்களை நிர்பந்தித்திருக்கிறது. நாங்கள் நல்லவங்க தான்ப்பா, எல்லாரும் ஏன்ப்பா அப்படி நினைக்கிறியே, சில பேர் எங்களை செய்கிறான், நான் அதை ஆதரிக்கலையே, நாங்கள் அதை எதிர்க்கத்தானே செய்கிறோம்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் நினைத்து பல தடவைகள் கவலைப்படுகிற அளவிற்கு அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது. அதில் நாங்கள் விரும்புறது என்னன்னு கேட்டால், இதை மாற்ற வேண்டும், இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்றது? அதுக்கு ரெண்டு வழி இருக்கிறது. ஒன்று, மீடியாக்கள் சொல்லுகிற கருத்தை சரியாக சொல்ல துவங்கினால், நடுநிலையான கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பித்தால் முஸ்லீம்கள் மீது இருக்கிற அவப்பெயர் நீங்கும். ஆனால் அதற்குரிய வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு இருக்கிற சூழலில் அத்தனையுமே எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. எக்ஸ்ட்ரீமாக முஸ்லீம்களை விமர்சிப்பதற்குரிய வாய்ப்பாக மீடியாக்கள் பயன்படுத்தப்படுகின்றனவே தவிர, முஸ்லீம்களுடைய நிலையை எடுத்து சொல்லுகிற விதத்தில் எந்த மீடியாவையும் தமிழ்ல நீங்க பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு நாங்கள் பல தடவை முயற்சி எடுத்து பார்த்தோம். கடைசியில் எல்லாம் தோல்வியிலே தான் முடிந்திருக்கிறது. எந்த ஒரு முயற்சியும் எங்களுக்கு 100% வெற்றியை ஈட்டி தரவே இல்லை. அப்ப அடுத்ததாக நாங்கள் என்ன பண்றோம்? இந்த நிலை மாறணும்னு சொன்னா, இது முஸ்லீம் அல்லாத மக்களுடைய மேலிருந்து கீழ் வரைக்கும் அனைத்து மக்களையும் நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு நம்முடைய தரப்பை விளக்கி 2 பேருக்கும் இடையில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவோம். இந்த இணக்கம் மட்டும்தான், நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில ஏற்படுகிற இந்த புரிதல் மட்டும்தான் இந்த அழுத்தத்தை ஒழிப்பதற்கு ஒரே வழி என்று இப்பொழுது நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கிறோம். அந்த முடிவின் வெளிப்பாடு தான் இந்த நிகழ்ச்சி கூட. இந்த நிகழ்ச்சி உங்களை நேரடியாக சந்திக்கிற நிகழ்ச்சி தானே. எதுக்காக சந்திக்கிறோம்? மீடியாவில் பேசி பார்த்தோம், பத்திரிகையில் போட்டு பார்த்தோம், டிவியில் வருவான்னு பார்த்தோம், அங்கெல்லாம் ஒன்றும் எடுபடலை. என்னத்தை சொன்னாலும் நாங்கள் சொல்லுகிற கருத்தை சொல்ல மறுக்கிறார்கள், எங்களுக்கு எதிராகவே பேசுகிறார்கள். அப்போ அதை கையை விட்டுட்டு நேரடியாக சந்திப்போம், அவங்களே கேள்வி கேட்கட்டும், உண்மை நிலவரத்தை விளக்குவோம், தப்பு இருந்தால் ஒத்துக்குவோம், தவறை திருத்திக்குவோம், அப்படி ஒரு பரஸ்பர முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இதை ஒழிக்க முடியும் என்ற காரணத்தினால் அனைவரையும் நேரடியாக சந்திப்பது என்ற செயல் திட்டத்தை வகுத்து அதற்காக களப்பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்னால் நவம்பர் மாதத்தில் 1 மாத கால பிரச்சார இயக்கத்தை நடத்தினோம். 1 மாத காலம் தமிழகத்தினுடைய பெருநகரங்களில் இருந்து குக்கிராமங்கள் வரை
அனைத்து பகுதிகளிலும் வாழுகிற முஸ்லிம் அல்லாத மக்களை நேரடியாக சந்தித்து இஸ்லாம் குறித்த விழிப்புணர்ச்சி, என்ன விழிப்புணர்ச்சி? முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அல்ல, எங்களை குறித்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி பொய்யானது, உண்மை வேறு விதமாக இருக்கிறது, நாங்கள் அதை ஆதரிக்கவில்லை, நாங்கள் உங்களோடு இருக்க விரும்புகிறோம், உங்கள் சகோதரர்களாகவே நாங்கள் இருக்கிறோம், அந்நியோன்யமாக உங்களோடு பழக விரும்புகிறோம், எங்களை விட்டு பிரிந்து விடாதீர்கள் என்ற கருத்தை சொல்வதற்காக வீடு வீடாக தேடி போய் சொல்வது என்று முடிவெடுத்தோம். அந்த வகையில் அது ஒரு கணிசமான மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கணிசமான கண்ணுக்கு எதிரில் பார்க்கிறோம். அது அந்த பிரச்சாரத்திற்கு முன்பு பிரச்சாரத்திற்கு பின்னர் என்று சொல்லுகிற அளவிற்கு பல்வேறு சகோதரர்கள் எங்களிடத்தில் நெருக்கமாக இருக்கிறார்கள். அதற்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை சமீபத்தில் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்ன, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. எந்த அளவிற்கு அந்த அழுத்தம் எங்களை பாதிக்கிறதுன்னு சொன்னா, பஸ்ஸில் ஒருத்தர், ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒருத்தர் பஸ்ஸில் ஏறுறார். திருச்சியில இருந்து பெரம்பலூர் தூரமாக போகிற ஒரு பஸ். அந்த பஸ்ஸில் ஏறும் பொழுது நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு. இந்த பிரைவேட் பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்லையும் சில நேரத்தில் செய்வாங்க. தூரத்து ஊருக்கு உள்ள ஆட்களை எல்லாம் முதல்ல ஏற்றிட்டு லாஸ்ட் ஸ்டாப்புக்கு உள்ள ஆட்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் ஏற்றிடுவாங்க. இடையில இறங்குற ஆட்களை எல்லாத்தையும் கடைசியில் ஏறுங்க அப்படின்னு டவுன் பஸ்ஸில் ஏற்றி ஆடு மாடுகளை அடைக்கிற மாதிரி அடைப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க கலெக்ஷனை கவனத்தில் கொண்டு, இன்னும் நீண்ட தூரத்துக்கு போகிற ஆட்களை எல்லாம் சிட்டிங் சீட்டில் உட்கார வச்சாச்சுன்னா கலெக்ஷன் ஓவர், அதுக்கு பிறகு வர்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் மாதிரி ஏற்றிக்குவோம் இறக்கிக்குவோம் என்ற அடிப்படையில் இந்த வேலைகளை செய்வாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வர்றாரு, சீட்டில் உட்கார போறாரு, எங்கே இறங்குறேன்னு கேட்குறாரு. இடையில இறங்க போகிற ஒரு ஊரை சொல்றாரு. டிரைவர் உட்காராத நில்லுங்கிறாரு. இவர் வந்து லாயர், இவர் வக்கீல். சட்டப்படி எப்படி சொல்லக்கூடாது என்பது அவருக்கு தெரிகிறது. இப்படிலாம் சொல்லக்கூடாத, ஒரு பஸ் எங்கெல்லாம் போகுமோ எங்கெல்லாம் நிற்குமோ அங்கே அந்த ஊருக்கான ஆட்கள் ஏறி உட்காரலாம். கடைசி ஊருக்கு போறவர் மட்டும்தான் உட்காரணும் சட்டம் கிடையாது. இவங்க அநியாயமா தப்பா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சை அவர் அலட்சியப்படுத்திட்டு இவர் ஏறி உள்ள உட்கார்ந்துறாரு. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்தில் டிரைவர் கண்டக்டர் வண்டியில் ஏறுறாங்க. ஏறி பார்த்த உடனே உன்னை உட்காராதன்னு சொன்னோம்ல, வந்து சீட்டில் உட்காந்துருக்க இறங்கியா கீழே அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோன்னா அவர் பதிலுக்கு, என்ன பேசுறீங்க, உட்காரக்கூடாது என்ன சட்டம் இருக்குதா, ஏன் தேவையில்லாமல் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி எந்த அளவுக்கு முத்துதுன்னு கேட்டா, கடுமையாக இறங்குறியா இல்லையான்னு கெட்ட வார்த்தைகள் அவர் பேசின உடனே இவர், இந்த லாயர் என்ன பண்றாரு, அண்ணா டிரைவர் பார்த்து சொல்றாரு, அண்ணா நீங்க சொன்னது திரும்ப ஒருக்க சொல்லுங்கண்ணே, நான் ரெக்கார்டு பண்ணிக்கிறேன், நீ தைரியம் இருந்தா திரும்ப ஒருக்க சொல்லுங்க, அதுவும் ஏக வார்த்தையில சொல்லல, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தல, கண்ணியமான அண்ணன் நீங்க சொன்னது திரும்ப சொல்லுங்கண்ணே, நான் ரெக்கார்டு பண்ணிக்கிறேன், நான் எங்க சந்திக்கிறோமோ அங்க சந்திக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே அந்த டிரைவர் மறுப்பு சொல்றாரு, நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ சொன்னதை சொல்லு. நான் என்ன சொன்னேன், பஸ்ஸுக்கு குண்டு வைப்பேன்னு சொன்னால அதை சொல்லு. அது உங்கள பல பேருக்கு அது சிரிப்பை தரலாம். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே முஸ்லீமாக இருந்த ஒரே காரணத்தினால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை வார்த்தையில் சொல்ல முடியாது. எங்க வாயை அடைக்கிறதுக்கு அதுதான் வழியா? நாங்கள் எவ்வளவு தூரம் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில எதை எடுத்தாலும் எங்க மேல ஈஸியா பழி சுமத்தலாம். எந்த பழியை சுமத்தப்படுவதை விட தீவிரவாத பழி எளிதாக எங்கள் தலையில் வைக்கப்படலாம். அதனால தான் சென்ற காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது கடைசி பீரியடில் உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார்கள். அந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, உங்கள் மாநிலத்தில் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முறை தவறி சிறையில் அடைக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உறுதி செய்து எங்களுக்கு தகவல் தர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் சுற்றறிக்கை அனுப்பியது. செய்யல, பெரும்பாலான மாநிலங்கள் செய்யல. இப்படி அனுப்ப வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. அனுப்பின உடனே பல பேர் அதை என்ன பண்ணுனாங்க, என்னமோ முஸ்லீம்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி, ஏன் சிறுபான்மை சமுதாயம் மட்டும் அநியாயமா இருக்கான்னு ஏன் பார்க்கணும், எல்லா சமுதாயத்துக்கும் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு எதிர்குரல் கொடுத்தார்கள். பல மாநிலங்கள் அப்படி அதை கிடப்பில் போட்டுட்டாங்க, நடைமுறைப்படுத்தலை. இப்போ அது எதுக்காக வேண்டிய அவங்க போடுறாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் போட வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தா, திருட்டுக்காக வேண்டி எல்லா சமுதாயமும் கைது செய்யப்படுகிறது, கொலைக்காக கைது செய்யப்படுகிறது, விபச்சாரத்திற்காக கைது செய்யப்படுகிறது, அதுபோல கற்பழிப்புக்காக எல்லா குற்றங்களுக்காகவும் எல்லா சமுதாயத்திலே குற்றவாளிகளும் கைது செய்யப்படுகிறார்கள். தீவிரவாத முத்திரையின் பெயரில் கைது செய்யப்படுகிறவர்கள், எளிதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்படுகிறவர்கள் நம்முடைய நாட்டிலே சிறுபான்மை சமுதாயத்து மக்களாகிய முஸ்லிம்கள் மட்டும்தான். அதனால தான் சிறுபான்மை சமுதாயத்துக்காரன் உள்ளுக்குள்ள முறை தவறி இருக்கிறானான்னு நீ ஆதாரத்தை எங்களுக்கு அனுப்பி வைன்னு மத்திய அரசாங்கம் கேட்கிறது. அப்ப இப்படி ஒரு பெரிய நெருக்கடிக்கு தான் ஆளாக இருக்கிறோம். இதை தீர்ப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இதை தீர்த்து விடலாம், இந்த கணவாயை கடந்து விடலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
அதன் விளைவாகத்தான் உங்களை நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்தால் எங்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு நாங்கள் உங்களில் 50 பேரை அழைத்து வந்து பேசுகிறோம் என்றால் நீங்கள் எங்களுக்காக மீடியாக்கள் பேசாது, எங்களிடம் நேருக்கு நேராக பேசிய எங்கள் சகோதரர்களாக இருக்கிற நீங்கள், எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற நீங்கள், நாங்கள் பேசுவதை போல நீங்கள் 50 பேரும் மேலும் 50 பேரிடத்திலே பேசுவீர்கள். அந்த 50 பேர் இன்னும் 50 பேரிடத்திலே பேசுவார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் வழியாக எங்கள் மீது போடப்பட்டிருக்கிற பழி சொல்லும், எங்களை அழுத்துகிற இந்த அழுத்தமும் குறையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுதான் எங்களிடத்தில் இருக்கிற ஒரே செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை தான் இப்போது நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.